குடும்பத்துல காய்ச்சினது வித்தது எல்லாமே திமுக காரன் விடிய ஆச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளச்சாராய மரணங்கள் மட்டுமல்ல, கனிமொழி என்ன பேசினாங்க? இந்தியாவிலேயே விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு, அது இளம் விதவைகள் இல்லைங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகளை மூடுவோம். அவர் வந்துங்க ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சியில எதிர்கட்சி தலைவரா இருந்தார் ஸ்டாலின். அப்ப வந்து என்ன பண்ணாருன்னா, கருப்பு துணி போட்டுக்கிட்டு கையில கருப்பு கொடி ஏந்திக்கிட்டு என்ன போராட்டம் பண்ணாரு? மதுக்கடையை மூடு. இப்ப எல்லாம் என்ன பூரா மதுக்கடை இல்லாம எல்லாம் பூரா சர்பத் கடையா திறந்து வச்சிருக்கிற நீ எல்லா இடத்துலயும் 24 மணி நேரமும் எங்க பார்த்தாலும் சாராயம் ஆறா ஓடுது, எங்க பார்த்தாலும் கஞ்சா மெத்தபெட்டமைன். நமக்கெல்லாம் என்ன தெரியும் அதை பத்தி இல்லைங்களா. நம்ம குழந்தைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறோம், நம்ம குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்புறோம். அங்க போனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயலகாணி, என்ன அணி? அயலகாணி. அதுக்கு அவர் ஜாஃபர் சாதிக்கு, அதுக்கு ஜாஃபர் சாதிக்கு பார்ட்னர் யாருன்னா அமீர், திரைப்பட இயக்குனர் அமீர் சுல்தான். இவங்க எல்லாம் சேர்ந்து போதைப் பொருள் கடத்தல் அதிலே ஈடுபட்டு அந்த கடத்தல் செய்தியை அம்பலப்படுத்துறதுக்கு நிருபர் போறான். அந்த நிருபரை அடிச்சு போதைப் பொருள் கடத்தலுக்கு முழுக்க முழுக்க துணை நிற்பது திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் அந்த சார்? ஏதாவது தெரியுதா? அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் தெரியல, கோயம்புத்தூர்ல பீளமேடு விமான நிலையத்திலையும் தெரியல. அவன் பூரா சார்.